நீங்கள் இன்சூரன்ஸ் அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணின உடனே 1 இயருக்குரிய இன்சூரன்ஸ் வராமல் ஜஸ்ட் 1 மந்த்துக்குரிய இன்சூரன்ஸ் ஏன் வருதுன்னு சொல்லி எப்பயாச்சும் யோசிச்சிருக்கீங்களா? நீங்கள் இன்சூரன்ஸ் அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணினதுலேருந்து உங்களோட வீட்டுக்கு போஸ்ட்டில் உங்களோட ஃபுல் இன்சூரன்ஸ் பிங்க் ஸ்லிப் ப்ளஸ் டாக்குமெண்ட் வர வரைக்கும் நடக்கிற ப்ரொசஸை தான் நான் இந்த வீடியோவில் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நான் இந்த வீடியோவில் ஒன்டாரியோட ஜென்ரல் இன்சூரன்ஸை பற்றி கதைக்க போகிறேன். ஜென்ரல் இன்சூரன்ஸ் உண்டா கார் இன்சூரன்ஸ், ஹோம் இன்சூரன்ஸ், கொண்டோ இன்சூரன்ஸ், டெனன்ட் இன்சூரன்ஸ், பிஸ்னஸ் இன்சூரன்ஸ், இதை மாதிரியான இன்சூரன்ஸோட ப்ரொசஸை பற்றி தான் நான் இந்த வீடியோவில் கதைக்க போகிறேன். இந்த வீடியோ இப்போ தேவைப்படாட்டி ஃபியூச்சரில் தேவைப்படலாம். ஸோ வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இப்போ நீங்கள் புதுசாக ஒரு கார் ஒன்று வாங்க போகிறீங்கன்னு சொன்னால், அப்படி இல்லை நீங்கள் ஆல்ரெடி கார் வச்சுருக்கீங்க, அது இன்சூரன்ஸ் ரினியூவல் வருது, அந்த டைமில் நீங்கள் பழைய கம்பெனியில் இருக்க விருப்பம் இல்லை, வேற ஒரு கம்பெனிக்கு மாற போகிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஷாப் அரவுண்ட் பண்ணுவீங்க, ரைட்? இந்த சமயத்தில் நீங்கள் டிரெக்டாக இன்சூரன்ஸ் கம்பெனி கால் எடுத்து நீங்கள் கோட் கேட்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் இன்சூரன்ஸ் புரோக்கருக்கு கால் எடுத்து ப்ரோக்கரேஜில் ஒர்க் பண்ணுற ப்ரோக்கருக்கு கால் எடுத்து நீங்கள் இன்சூரன்ஸ் கேட்கலாம். இன்சூரன்ஸ் கம்பெனி டிரெக்டாக கேட்டால் அந்த ஒரு கம்பெனியில் என்ன உங்களுக்கு இன்சூரன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்களோ அதை உங்களுக்கு சொல்லுவாங்க. இதே நீங்கள் இன்சூரன்ஸ் ப்ரோக்கரேஜ் கால் எடுக்கல, இன்சூரன்ஸ் ப்ரோக்கரேஜ் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்றுக்கு மேற்பட்ட பல கம்பெனியெல்லாம் அவங்க பார்ட்னர்ஷிப்பில் இருப்பாங்க. ஸோ இன்சூரன்ஸ் ப்ரோக்கர் ஒரு ஆள் கால் அடிக்குள்ள அவர் மல்டிபிள் கம்பெனிஸில் உங்களோட கோட்டை செக் பண்ணி எந்த கம்பெனியில் பெஸ்ட்டான ரிஸ்க் உங்களுக்கு என்ன தாராங்களோ அது அந்த கோட்டை உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுவார். இப்போ எங்கள்ட ப்ரோக்கரேஜ் பார்த்தீங்கன்னு சொன்னால் 30+ கம்பெனிஸோட ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போ ஒரு ஆள் வந்து என்கிட்ட ஒரு இன்சூரன்ஸ் கோட் தருவான்னு சொன்னால் எங்கள்ட சிஸ்டத்தில் போட்ட உடனே 30 கம்பெனியில் செக் பண்ணி எந்த கம்பெனிஸ் பெஸ்ட்டான ரேட் தராங்கன்னு சொல்லி வரும். அதை நாங்கள் அனலைஸ் பண்ணி போட்டு அந்த கோட்டை நாங்கள் எங்கள்கிட்ட கேட்டு வந்த ஆளுக்கு நாங்கள் ப்ரெசென்ட் பண்ணுவோம். இப்போ அந்த புரோக்கரோ அந்த ஏஜென்ட்டோ தந்த கோட் உங்களுக்கு ஓகேன்னு சொன்னால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஓகே, எனக்கு இந்த கோட் ஓகேன்னு சொல்லி பைண்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன கன்சர்ன் கொடுப்பீங்க. அப்போ அந்த புரோக்கரோ ஏஜென்ட்டோ உங்களுக்கு இமெயிலில் அந்த கோட்டை அனுப்பி உங்களுக்கு இது ஓகேன்னு கேட்பாரு. நீங்கள் எஸ் ப்ரொசீட் பண்ணுங்கன்னு சொல்லி இமெயில் கன்ஃபர்மேஷனோ இல்லாட்டி கால்லையோ எதுலையோ நீங்கள் கன்ஃபர்மேஷன் கொடுத்த உடனே அவர் என்ன பண்ணுவார்னு சொன்னால் பைண்ட் பண்ணுவார். அதாவது என்னென்ன ஏதாவது நீங்கள் விண்டர் டிஸ்கவுண்ட் எடுத்திருப்பீங்கன்னு சொன்னால் அதுக்குரிய ப்ரூஃப், அப்படி இல்லாட்டி டிரைவர் ட்ரைனிங் சர்டிஃபிகேட்டுக்குரிய டிஸ்கவுண்ட் எடுத்திருப்பீங்கன்னு சொன்னால் அதோட ப்ரூஃப், அப்படி இல்லாமல் டெலிமெட்டிக் இல்லாட்டி ஃபோன் ஆப் போகிறேன்னு சொல்லியிருப்பீங்கன்னு சொன்னால் அதுக்குரிய கன்சென்ட் ப்ளஸ் மேண்டட்டரி கவரேஜ்கள் என்னென்ன கவரேஜ் ப்ளஸ் அதை தாண்டி அடிஷனல் ஆப்ஷனல் கவரேஜ் ஏதாவது போட்டிருப்பாங்களா? உதாரணத்துக்கு ஆக்சிடென்ட் ஃபர்கியூனஸ், அப்படி இல்லைன்னு சொன்னால் கன்விக்ஷன் ப்ரொடெக்ஷன், இதை மாதிரியான இதெல்லாம் என்னென்னு சொல்லி நான் வர வீடியோஸில் கிளியராக சொல்லியிருக்கிறேன். அதை பார்க்காதாக்க இந்த பிளேலிஸ்ட்டில் இருக்கும், போய் பார்த்துக்கொள்ளுங்க. ஸோ இப்படி என்னென்ன மேண்டட்டரி கவரேஜ் எல்லாம் இருக்குது, என்னென்ன அடிஷனல் கவரேஜ் தான் போட்டுருக்கீங்க எல்லாத்தையுமே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. உங்களுக்கு எல்லாம் ஓகே, அந்த ப்ரைஸும் ஓகே, எல்லாம் ஓகே பர்ஃபெக்ட் சொன்னால் நீங்கள் பைண்ட் பண்ண சொல்லுவீங்க. பைண்ட் பண்ண சொன்ன உடனே நார்மலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ரோக்கர் அந்த சிஸ்டத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் அப்லோட் பண்ணி என்ன டாக்குமெண்ட்டை க்ரியேட் பண்ணி முதலாவது ப்ரோக்கர் சைன் பண்ணுவார். அதுக்கு பிறகு யார் கஸ்டமருக்கு சைன் பண்ணுறதுக்கு இமெயில் வரும். அந்த இமெயிலை நீங்கள் கிளிக் பண்ணி எல்லா டீட்டெயில்ஸையும் நல்லா ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி போட்டு நீங்கள் சைன் பண்ணின அடுத்த நிமிஷம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட ப்ரோக்கரேஜில் ஆட்டோமேட்டிக்காகவே உங்களோட டெம்பரரி பிங்க் ஸ்லிப் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இமெயிலே வந்துடும். நீங்கள் சைன் பண்ணினா அடுத்த செகண்ட் வரும். இந்த டெம்பரரி பிங்க் ஸ்லிப் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் எப்போ சைன் பண்ணீங்க, அதாவது இன்சூரன்ஸோட எஃபெக்டிவ் டேட் எப்போயோ அதிலிருந்து ஆல்மோஸ்ட் 1 மந்த், அப்படி சில இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் 1 மந்த்தை விட கொஞ்சம் 2 நாள் 3 நாள் கூட. ஓகே, நார்மலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் 30 நாளைக்கு தான் இந்த டெம்பரரி பிங்க் ஸ்லிப்பை தருவாங்க. இப்போ ப்ரோக்கரேஜுங்கிறது இன்சூரன்ஸ் கம்பெனி இல்லை, இன்சூரன்ஸ் கம்பெனி தான் உங்களோட ரிஸ்க்கை பொறுப்படுப்பாங்க. அதாவது எதிர்காலத்தில் ஏதோ ஒன்று உங்களோட காருக்கோ உங்களோட வீட்டுக்கோ ஏதோ ஒன்று நடக்கக்குள்ள உங்களோட ரிஸ்க்கை ஷேர் பண்ணுறது அந்த இன்சூரன்ஸுங்கிறது. ஸோ இன்சூரன்ஸ் கம்பெனி ஏங்குற ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி உங்களோட ரிஸ்க்கை எடுக்குது. நாங்கள் நடுவில் ப்ரோக்கரேஜ் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏங்குற இன்சூரன்ஸ் கம்பெனியையும் கஸ்டமரையும் கனெக்ட் பண்ணுறோம். ஓகே, இப்போ இன்னும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஏங்குற அந்த இன்சூரன்ஸ் கம்பெனியோட கதைக்கல அவங்களோட ஒரு என்ன இன்சூரன்ஸை நீங்கள் எடுக்கிறதுக்குரிய ஒரு கோட் ஒன்று கொடுத்து அது ஓகேன்னு சொல்லி அதை நாங்கள் பைண்ட் பண்ணிங்க. அப்போ இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் ப்ரோக்கரேஜுகளுக்கு ஒரு குறிப்பிட்ட லிமிட்டுக்கு என்ன செய்வாங்கன்னு சொன்னால் பைண்டிங் அத்தாரிட்டி ஒன்று கொடுப்பாங்க. இந்த பைண்டிங் அத்தாரிட்டியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் கார் இன்சூரன்ஸாக இருந்தால் இத்தனை மில்லியன்லேருந்து இவ்வளவுக்குள்ள இன்னென்ன விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் எங்கள்கிட்ட பெர்மிஷன் கேட்காமலே முதலாவது நீங்கள் டெம்பரரியாக பைண்ட் பண்ணலாம். அதுக்கு பிறகு நாங்கள் ரிஸ்க் அனலைஸ் பண்ணி போட்டு அதை அப்ரூவ் பண்ணுறியா இல்லாட்டி நான் அட்ஜஸ்ட்மெண்ட் செய்யாங்கிறது நாங்கள் முடிவெடுப்போம். ஆனால் அதுக்கு முதல்ல நீங்கள் பைண்ட் பண்ணலாம்னு சொல்லி ஒரு பைண்டிங் அத்தாரிட்டி வந்து ப்ரோக்கரேஜுக்கு கொடுத்துருப்பாங்க. அந்த பைண்டிங் அத்தாரிட்டியை வச்சு தான் நாங்கள் 1 மந்த்துக்கு டெம்பரரியாக நாங்கள் பைண்ட் பண்ணுவோம். ஸோ பைண்ட் பண்ண உடனே உங்களுக்கு 30 நாளைக்குரிய பாலிசி உங்களுக்கு கிடைச்சிடும். கிடைச்ச உடனே அந்த பாலிசி லீகலி வேலிட், நீங்கள் அதை பாவிக்கலாம். அந்த பாலிசி கிடைச்ச உடனே நீங்கள் காரை டிரைவ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகே, அந்த எஃபெக்டிவ் டேட்டில் இருந்து. ஓகே, இப்போ உதாரணத்துக்கு இந்த டேட், அதாவது நாளையிலேருந்து உங்களுக்கு இன்சூரன்ஸ் பாலிசி ரைட் பண்ணிங்கன்னு சொன்னால் நாளையிலேருந்து நீங்கள் எடுத்து போகலாம். நாளைக்கு உங்களோட காரை உதாரணத்துக்கு கார் இன்சூரன்ஸ் பாலிசி 30 டேஸுக்கு டெம்பரரி ஸ்லிப் தந்தாச்சு. நீங்கள் நாளை கார் எடுத்து போகல ஏதாவது நடந்தால் ஸ்டில் இன்சூரன்ஸ் கம்பெனி உங்களை கவர் பண்ணும். ஏன்னா அவங்க பைண்டிங் அத்தாரிட்டி எங்களுக்கு தந்திக்காங்க, அந்த அத்தாரிட்டிக்குள்ளே தான் நாங்கள் உங்களுக்கு பைண்ட் பண்ணுறோம். இப்போ 3வது ஸ்டெப் உங்களுக்கு பைண்ட் பண்ணுவோம் டெம்பரரி ஸ்லிப் வந்த பிறகு 3வது ஸ்டெப் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட ஃபைல் அந்த பர்டிகுலர் கம்பெனியோட
எங்கள்கிட்ட அண்டர் ரைட்டருக்கு, அப்படி இல்லைன்னு சொன்னால் அந்த ப்ரோக்கரேஜுக்கு உள்ளே இருக்கிற ஒரு அண்டர் ரைட்டருக்கு போகும். அண்டர் ரைட்டர்னாருன்னு சொன்னால் அவங்க தான் ஒரு கஸ்டமரை ரிஸ்க் அனலைஸ் பண்ணுறாங்க. ஓகே, இந்த கஸ்டமருக்கு இன்னென்ன மாதிரி டிரைவிங் ரெக்கார்ட் இருக்குது, இந்த ஏரியாவில் இருக்கிறாரு, இன்னென்ன மாதிரி கவரேஜ்லாம் கொடுத்துருக்கு, இவரை ரிஸ்க் எடுக்கலாமா இல்லையாங்கிறத தீர்மானிக்கிறது அந்த அண்டர் ரைட்டர் தான். அவர் எல்லாத்தையுமே ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிவிட்டு, இதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஒர்க்கிங் டேஸ் 1-2 நாள், சில டைமில் பெரிய ரிஸ்க்காக இருந்தால் ஒரு 1 வீக் கூட ஆகலாம். ஃபுல்லாக எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணிவிட்டு 2 முடிவு எடுப்பாங்க. 199% சான்ஸில் என்ன முடிவு வரும்னு சொன்னால், ஓகே, அதாவது புரோக்கர் என்ன ரிஸ்க் என்ன ப்ரீமியம் அவருக்கு ஆஃபர் பண்ணினாரோ அந்த ப்ரீமியம் ப்ளஸ் அவருக்கு கொடுத்த கவரேஜ் எல்லாமே பர்ஃபெக்ட், ஸோ அப்ரூவ்டுன்னு சொல்லி எல்லாமே பர்ஃபெக்டாக அப்ரூவ் ஆகும். இது முதலாவது செனாரியோ. இது பார்த்தீங்க சொன்னால் 199% இதுதான் நடக்கும். என்ன சொன்னால் நாங்கள் மெனுவல் எதுவுமே சேரலை. நீங்கள் கஸ்டமர்ஸ் தர டீட்டெயில்ஸை ப்ரோக்கர் என்ன பண்ணுவார் சொன்னால் டீட்டெயில் இதில் சிஸ்டத்தில் போடுவார். சிஸ்டம் தான் கால்குலேட் பண்ணி உங்களுக்கு ப்ரீமியத்தை தரும். அதை அப்படியே ப்ரோக்கர் ப்ரெசென்ட் பண்ணுவார். அவங்க எஸ்ன்னு சொன்னால் அதே டீட்டெயில்ஸை பைண்ட் பண்ணுவார். அவ்வளோதான். ஓகே, ப்ரோக்கர் தனி எடுத்து இன்சூரன்ஸை கூட்டுறையாக குறைக்கிறான்னு சொல்லி இந்த விதமான பர்சனல் முடிவு எதுவுமே எடுக்க மாட்டார். சிஸ்டத்தில் என்ன வருதோ அதை தான் ப்ரெசென்ட் பண்ணுவார். அதனால் 199% அந்த கோட் பண்ணப்பட்ட அந்த ப்ரீமியம் கரெக்டாக தான் இருக்கும். சில நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த சிஸ்டத்தில் இருந்து ஜென்ரேட் பண்ண கோடில் சில மாற்றங்கள் ஏற்படலாம். அதாவது ஏதாவது ஆப்ஷனல் கவரேஜ் ஒன்று ஆஃபர் பண்ணி அந்த கவரேஜுக்கு அந்த பர்டிகுலர் டிரைவர் பார்த்தீங்கன்னு சொன்னால் எலிஜிபிள் இல்லாமல் இருக்கலாம். உதாரணத்துக்கு ஆக்சிடென்ட் ஃபர்கிவ்னஸ் சிஸ்டத்தில் எலிஜிபிள்னு காட்டி நம்ம கஸ்டமர்கிட்ட காய்ச்சி அவரும் ஓகேன்னு சொல்லி பைண்ட் பண்ணியாச்சு. அதுக்கு பிறகு அண்டர் ரைட்டர் பார்க்கக்குள்ள அந்த டிரைவர் பர்டிகுலராக அந்த ஆக்சிடென்ட் ஃபர்கிவ்னஸுக்கு எலிஜிபிள் இல்லைன்னு சொல்லி வரும்னு சொன்னால் அவர் என்ன பண்ணுவார், இதுக்கு ப்ரோக்கருக்கு மெசேஜ் பண்ணுவார், இப்படி தான் நீங்கள் இந்த பாலிசி இந்த நேமில் இருக்கிற ஆளுக்குரிய இந்த பாலிசி நம்பருக்குள்ள இவருக்கு ஆக்சிடென்ட் ஃபர்கிவ்னஸ் கொடுத்துருக்கீங்க, ஆனால் இந்த டிரைவர் எலிஜிபிள் இல்லை, ஸோ அதனால் அவரோட ப்ரீமியம் இத்தனை $, குறையுது, அப்போ புது ப்ரீமியம் இதுன்னு சொல்லி அவர் மெயில் அனுப்பி கஸ்டமர்கிட்ட கேட்டு கன்சர்ன் எடுங்கன்னு சொல்லுவார். அப்போ ப்ரோக்கர் என்ன பண்ணுவார், திரும்ப கஸ்டமரை கண்டெக்ட் பண்ணி இப்படி தான் உங்களுக்கு இந்த கவரேஜ் ஒன்று ஆஃபர் பண்ணால் அது உங்களுக்கு எலிஜிபிள் இல்லை, ஸோ அந்த கவரேஜை ரிமூவ் பண்ணிவிட்டு இதுதான் உங்களோட ப்ரீமியம், இது உங்களுக்கு ஓகேவான்னு கேட்டால் கஸ்டமர் ஏதோ 2ல் ஒரு 10 சொல்லுவார். ஒன்று சொல்லுவார் ஓகே எனக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்லுவார், இல்லையா எனக்கு அது எனக்கு விருப்பம் இல்லை, எனக்கு அதுதான் வேணும், ஸோ அப்படின்னு சொன்னால் இது செய்யாதீங்கன்னு சொல்லுவார். அப்படி கஸ்டமர் அப்படி விருப்பம் இல்லைன்னு சொன்னால் திரும்ப அந்த இன்சூரன்ஸை திரும்ப கேன்சல் பண்ணுற அந்த ப்ராசஸ் நடக்கும். அப்படி ஓகேன்னு சொன்னால் திரும்ப ப்ரோக்கர் என்ன செய்வார், அண்டர் ரைட்டர் சொல்லி ஹே அவருக்கு கஸ்டமருக்கு ஓகேவா, நீங்கள் அந்த நியூ ப்ரீமியத்தையே பாலிசியே அந்த ப்ரீமியம் அமௌண்ட்டை கண்டினியூ பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்தா அதுக்கு பிறகு அவர் அந்த புது பாலிசிக்கு அப்ரூவ் பண்ணுவார். அப்படி இல்லைன்னு சொன்னால் சில நேரம் இது நடக்கும், ஏதாவது டிஸ்கவுண்ட் கொடுத்துருப்போம், விண்டர் டயர் டிஸ்கவுண்ட்டோ அந்த ஃபோன் எப்டோ டிஸ்கவுண்ட்டோ அப்படி டிரைவர் ட்ரைனிங் டிஸ்கவுண்ட் வந்து கொடுத்து இன்சூரன்ஸ் ப்ரீமியம் குறைஞ்சிருக்கும். சில நேரம் அந்த டிஸ்கவுண்ட்டுக்கு அந்த டிரைவர் எலிஜிபிள் இல்லாமல் இருப்பார். அந்த டைமில் அந்த ரைட்டர் இப்படி இவருக்கு எலிஜிபிள் இல்லை, அதனால் ப்ரீமியம் இத்தனை $, கூடுது, இது ஓகேண்டு கஸ்டமர்கிட்ட சொல்லுவார் ப்ரோக்கருக்கு. ப்ரோக்கர் திரும்ப கஸ்டமர்கிட்ட கதைச்சிட்டு அவங்க எஸ்ன்னு சொன்னால் ஓகே, இல்லைன்னு சொன்னால் நோ, அதை கம்யூனிகேட் பண்ணி ஃபைனலாக ஒரு முடிவுக்கு வருவாங்க. 199% நாட்களுக்கு கொடுத்த அதே ப்ரீமியம் ஓகே ஆகும். அப்படி ஓகே ஆகின உடனே அவங்களோட 1 இயருக்குரிய பாலிசி டாக்குமெண்ட் பில்லிங் ஸ்லிப் எல்லாம் அவங்களோட போஸ்ட்டில் அனுப்புவாங்க. ப்ளஸ் எங்களுக்கும் சாஃப்ட் காப்பி எங்களோட போர்ட்டல் அவைலபிளாக இருக்கும், அதையும் நாங்கள் இமெயில் பண்ணுவோம். அப்படி இல்லைன்னு சொன்னால் மாற்றம் ஏதாவது இருந்தால் மாற்றத்தை இப்படி போட்டு அதுக்குரிய அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை செஞ்சு இதை ஒரு $10-20 டிஃப்ரெண்ட்டில் அதை திரும்ப அவங்க கஸ்டமர்ஸ் ஓகே சொன்னால் பைண்ட் பண்ணி அனுப்புவாங்க. ப்ளஸ் அந்த நியூ ப்ரீமியம் அண்ட் நியூ டீட்டெயில்ஸோட அவங்களுக்கு போஸ்டலில் இந்த டீட்டெயில்ஸ் போகும், சாஃப்ட் காப்பி மாதிரி அதையும் அனுப்புவோம். இப்போ உங்களுக்கு கொஷின் வந்துட்டீங்க, அப்போ எல்லா டைம்லேயுமே இப்படின்னா எங்களுக்கு டெம்பரரியாக ஃபஸ்ட்டுக்கு நாங்கள் ப்ரோக்கர் தார அந்த கோட் அண்டர் ரைட்டரில் மாறுபடுமான்னு கேட்பீங்கன்னு சொன்னால் 199% டைமில் அது மாறுபடாது, அநேகமாக மாறுபடாது. எப்பயாச்சும் ஒரு ஹை ரிஸ்க் சுச்சுவேஷன் ஒன்று இல்லை, ஏதோ ஒரு சுச்சுவேஷன்லாம் அது மாறுபடும். என் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் நான் இவ்வளோ காலத்துக்கு ரைட் பண்ணின பாலிசியில் ஜஸ்ட் 2 கஸ்டமர்ஸ் தான் அந்த ப்ரீமியம் அண்டர் ரைட்டர்லேருந்து மாற்றுறதுக்குன்னு சொல்லி எனக்கு மெசேஜ் வந்திருக்கு. மற்ற நான் ரைட் பண்ண எல்லா பாலிசியுமே டிரெக்டாகவே அப்ரூவ் தான். ஸோ இப்போ உங்களுக்கு விளங்கியிருக்கும் ஏன் இன்சூரன்ஸ் எடுக்கக்குள்ள ஃபஸ்ட்டுக்கு டெம்பரரி பாலிசி ஒன்று பைண்ட் பண்ணுறாங்க, அதுக்கு பிறகு பெர்மனன்ட் பாலிசி, அதுக்கு பிறகு அப்ரூவ் ஆகினத்துக்கு பிறகு வீட்டை வருதுன்னு சொல்லி இப்போ உங்களுக்கு எல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். எஸ் அ ப்ரோக்கராக எங்கட வேலை கிளையண்ட் தர டீட்டெயில்ஸை போட்டு சிஸ்டத்தை எடுத்து ஜென்ரேட் பண்ணி கொடுத்து பைண்ட் பண்ணுற டெம்பரரி பைண்டிங் மட்டும்தான் அண்டர் ரைட்டர் கையில் தான் இருக்குது, அந்த ரிஸ்க் எடுக்கிறதா இல்லையா இல்லாட்டி மாற்றம் செய்கிறதாங்கிறது. ஒன்டேரியோவில் நான் ஒரு லைசன்ஸ் இன்சூரன்ஸ் ப்ரோக்கர், எங்கள் ப்ரோக்கரேஜில் 30+ கம்பெனிஸோடு நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம். நீங்கள் புது வாகனம் ஒன்று வாங்க போகிறீங்க இல்லாட்டி ப்ராப்பர்ட்டி ஒன்று வாங்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் கூட ரினியூவல் இன்னொரு 10-15 நாள் வரும்னு சொன்னால் என்னை கண்டெக்ட் பண்ணுங்கள். 30+ கம்பெனிஸில் செக் பண்ணி உங்களுக்கு பெஸ்ட்டான ரேட் ஆஃபர் பண்ணுவேன். கண்டெக்ட் பண்ணுற டீட்டெயில்ஸ் என்ன நேமில் இருக்குது, பயோவில் இருக்குது, அப்படி இல்லைன்னு சொன்னால் எனக்கு டிரெக்ட் மெசேஜ் பண்ணி சொன்னால் ஒரு ரிப்ளை வரும். பாய்.